தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமக்கு நம்மளுடைய இன்னொரு பிளான்ட் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் அமைப்புல இருந்து வந்திருக்காங்க. 8 மீனவ அமைப்புல இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடைபெறுகிறது. ஏன்னா அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைய இருக்கு. அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் வச்சு அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள், பட் அவங்களுக்கு பிளான்ட்ல இருந்து போற அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு சில தடைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது குறித்து எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவங்களோட இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற வந்திருக்கோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்ல அவர்களுக்கு இதுல இருந்து எண்ணூர் பிளான்ட்ல இருந்து போற நீர்கள் வெளியேறதுக்கு அங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நிறைய நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து உள்ளடக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறும். ஆமா, சுடுதண்ணீர்ல வெளியேறுது. அந்த தண்ணீர்களால அவங்களுக்கு வர பிரச்சனைகள், அவங்களுக்கு மீன்பிடி தடை இல்லாமல் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உள்ளடக்கிய பேச்சுவார்த்தை இப்போ கொஞ்சம் நேரத்தில் நடைபெறும். சரி, இப்பதான் அவங்களுடைய கோரிக்கை அவங்க நேரடியாக வர சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த போறோம். ஸோ நடத்திட்டு அவங்களுக்கு தேவையான சுமூகமாக அவங்களுக்கு மீனவர்களுக்கு எந்த இதையும் செய்து கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய பிளான்ட் சம்பந்தமா என்னென்ன செய்ய போறோம், அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யறது. இல்ல இன்னும் போட வேண்டிய அவசியம் வரும். பட் இனிமேல் தான் அதுக்கான திட்டங்கள் போட்டா எல்லா பிளான்லயும் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இனிமேல் தான் அதுக்கான திட்டமிடலாம் செய்ய வேண்டும். இல்ல மேண்டேட்டரின்னு சொல்ல முடியாது, பட் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில் கவர்மெண்ட் என்ன நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னும் ஒரு சில வாரங்கள்ல முழு ஆய்வு செஞ்சு உப்பூருக்கு முழு ஆய்வு செஞ்சு அதை திரும்ப துவங்குறதா எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா முழு ஆய்வு செய்த பிறகு உங்களுக்கு தெளிவான ஒரு அறிக்கையை. பட் நம்ம இதை திரும்ப எடுத்து பண்றதா தான் நம்மளுடைய நோக்கம் இருக்கு. உப்பூர் அனல் மின் நிலையத்தை திரும்ப கொண்டு வந்து அதை திரும்ப செயல்படுத்த வைக்கிறதுக்கான நோக்கம் தான் அரசுக்கு இருக்கு. ஸோ அதை ஆய்வு செய்து விட்டு என்ன காலகட்டம், என்ன மாதிரி திட்டங்கள் செய்ய போறோம், எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக சொல்றோம். ஆமா, சோ இத எல்லாத்தையும் பெண்டிங் எல்லாம் முடிக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாரங்களுக்குள்ள நம்ம அதுக்கான சிட்டிக்குள்ள நடக்கிற மேக்ஸிமம் உங்களுக்கு நடக்கிற இன்டரப்ஷன் எல்லாமே இந்த கேபிள் கட்னால தான் நடக்குது. ஸோ அந்த கேபிள் கட்டுக்கான நடக்கிறது உங்களுக்கு அங்கங்க கான்ட்ராக்டர்ஸ், நம்ம கார்பரேஷன் நடக்கிற வேலைப்பாடுகள்னால தோற்றுறதுதான். மற்றபடி வேற எந்த பெரிய மேஜர் இஷ்யூஸும் இல்லை. மற்றபடி அங்கங்க இருக்கிற ஒவ்வொரு ஏரியாலும் நம்ம கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி சிட்டிக்குள்ள வேற மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லை. பட் இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக்கா நமக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய தேவையும் அதிகமா இருக்கு. சின்ன சின்ன இடையூறுகள் தான் இருக்கு. அது உடனே சரி செய்யப்படுது. ஒரு சில இடத்துல பவர் அந்த கேபிள் கட் ஆறனால நமக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தடை ஏற்படுது. சோ அதை உடனடியே சரி பண்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சோ பெரிய அளவிலான இல்ல அதெல்லாம் உடனடியே சரி செய்யப்பட்டுச்சு. ரொம்ப இல்ல அவங்க 7 மணி நேரங்கிறது ரொம்ப அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ஒரு சில இடத்துல தான் இருக்கு. அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. கேபிள்கள் கட்டானதுனாலதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. எனக்கு என்னமோ திமுக அதிமுக 2 கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளரா திரு KT ராஜேந்திர பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் கோவப்பட்டா இல்ல ஸ்டாலின் கோவப்பட வேண்டும் என்று திரு KT ராஜேந்திர பாலாஜி ஆசைப்படுவாங்க. இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவது 2 பேருடைய கூட்டணிக்கு திமுக அதிமுக 2 பேர் கூட்டணியா இருக்க போறதுக்கு இவங்க 2 பேர் தான் பிராண்ட் அம்பாசிடரா இல்ல ஒருங்கிணைப்பாளர் இருக்க போறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இதுல ஒன்னும் அசைய போறது இல்லை. ஸோ KT ராஜேந்திர பாலாஜி அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வரைக்குமே அவர் எங்க இருக்க போறான்னு இங்க சவுத்துல அதிமுக எங்கேயுமே கிளை கழக முறை அதிமுக கட்சியே இல்லாம தான். அதிமுக கட்சி கீழே யாருமே நிர்வாகிகள் எங்கேயுமே
தென் மாநிலங்கள் எங்கேயுமே தென் மாவட்டங்கள்ல எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த சூழ்நிலை தான் இருக்கு. வேற எங்கேயுமே உங்களுக்கு கட்சியில என்ன செய்யறோம் தெரியாம ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் ஒவ்வொரு மேடையை போட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது அவங்களுக்கே புரிஞ்சு பேசுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் நேற்று பாத்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தெரிஞ்சுதான் பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்கன்னு. ஸோ அவங்க எல்லாம் ஒருத்தர் சொல்றாரு மோடியை கூட்டிட்டு வந்து இல்ல பாரதிய ஜனதா கட்சி பாத்துக்கோங்க சொல்றாரு. ஸோ அவங்க பாரதிய ஜனதா கட்சி பாத்துக்கன்னு சொல்றதுக்கு அதிமுக ஒரு கட்சி இருக்கு. ஸோ அவங்க வந்து எடப்பாடின்னு ஒருத்தர் வந்து கட்சியில இருக்காரானே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றது அந்த கட்சியில யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அதனால ஆளாளுக்கு ஒரு சைட்ல வச்சு ஒருத்தர் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தர் பாரதிய ஜனதா கட்சி பாத்துக்குன்னு சொல்றாரு. அப்ப அதிமுக கட்சியில இருக்காரா இல்ல அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றது அவங்க கட்சியில இருக்கவங்களுக்கே தெரியாம தான் இருக்கு. குதிரை பேரத்துல யாரு மாட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். குதிரை பேரத்துல செந்தில் பாலாஜிக்கு சொந்த நெருங்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குதிரை பேரம்னா முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். யாராவது ரிசைன்மெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் அந்த கட்சியில ஸ்டாலினையும் எடப்பாடியும் ஏத்துக்க முடியாம, ஸ்டாலின் தலைமையும் எடப்பாடி தலைமையும் ஏத்துக்க முடியாம 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் முயற்சி செஞ்சதை ஏத்துக்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. குதிரை பேரத்தில் கைது செய்யப்பட்டது செந்தில் பாலாஜியும் அவர் கூட இருந்த நபர்களும் 8 பேர். அது சம்பந்தப்பட்ட 50 லட்சத்துக்கு மேல ஹவாலா பணம் மாட்டி இருக்கு. சோ அது சம்பந்தமான அடுத்த கட்ட ஒவ்வொரு என்கொயரியும் போயிட்டு இன்னைக்கு கூட 4 பேர் அதிகமா விசாரணை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளை பார்த்தோம். குதிரை பேரம்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது காசு கொடுத்து வாங்க முயற்சி செய்தால்தான் குதிரை பேரம். யாராவது வந்து ரிசைன்மெண்ட் வராங்கன்னா யாரையும் இங்க நாங்கள் அழைக்கவில்லை, யாரையும் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லல. அந்தந்த தலைமையில எடப்பாடியும் ஸ்டாலினையும் நம்பாமல் வெளியில வர்றவங்களுக்கு நம்ம வெளியில வந்து ரிசைன்மெண்ட் வர்றவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? அவங்க வந்து கட்சியில சேர்றவங்களும் யாரும் சேர முடியாதுன்னு சொல்லுங்க. அவர் எந்த எண்ணத்தில் சொன்னார்னு தெரியல. குதிரை பேரம்ன்றது வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒருவேளை செந்தில் பாலாஜியோட நெருங்கிய நபர்கள் இப்ப மாட்டிருக்காங்களே அதை கூட அவர் மைண்ட்ல வச்சு சொல்லிருக்கலாம். நாங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் அவர் சொன்னதா இதாதான் இல்ல. திமுக தரப்புல வேற என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து இப்ப ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க, சிபிஐக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன் ஆர்.எஸ். பாரதிக்கு தெரியாதா? சிபிஐக்கு கடிதம் எழுதுனா சிபிஐ வந்து விசாரிக்குமா? சிபிஐக்கு யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணா? ஒன்னு கோர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணா இல்ல கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஆர்.எஸ். பாரதி கடிதம் எழுதுனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணது தெரிஞ்சுட்டு தான் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதிட்டு இருக்காரு ஆர்.எஸ். பாரதி. இன்னும் அறிவாலயத்துல உட்காந்து சும்மா இருக்கிறாருல, ஏதாவது என்ன செஞ்சீங்கன்னு 4 பேர் கேட்டீங்கன்னா கடிதம் எழுதுன்னு சொன்னோம்ல. சோ அது மாதிரி 4 பேர் இருக்கவங்களுக்கு போய் நம்ம தினமும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். சிபிஐக்கு கடிதம் எழுதுறாரு ஆர்.எஸ். பாரதி. ஆர்.எஸ். பாரதிக்கு தெரியுமில்ல சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க. சிபிஐ இங்க வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடாது, அவங்க தானே சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்க தானே பாஸ் பண்ணாங்க. ஆர்.எஸ். பாரதி தெரியாதா சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க, இல்ல யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சிபிஐக்குன்னு சொல்லிட்டு? அப்புறம் சிபிஐ கடிதம் எழுதுறாரு, அந்த கடிதம் என்ன ஆகும் சிபிஐக்கு தெரியாதா? அதனால இது மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அறிவாலயத்துல. சோ சும்மா இருக்கறனால ஏதாவது எழுதுவாங்க, அதை நம்ம பெருசா எடுத்துக்கவே. இல்ல கவர்னர் என்ன செஞ்சிருவாரு? கவர்னர் போய் கொடுக்குறாங்க. கவர்னருக்கு எல்லாமே தெரியும்ல. இதே இதுல செந்தில் பாலாஜியும் அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களும் பர்ச்சேஸ் பண்ண 8 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அது தெரியாதா இருக்கும்? சோ கண்டிப்பா இங்க வந்து என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யாரு பர்ச்சேஸ் பண்ண முயற்சி செஞ்சாங்க தெரியும், யாரு இங்க வந்து விலைக்கு வாங்க எங்களுடைய எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சாங்க தெரியும். இப்போ வரைக்கும் சொல்றோம் அந்த முயற்சியில் தான் இருக்காங்க. ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட நபர்களும் எடப்பாடி சம்பந்தப்பட்ட நபர்களும் இந்த முயற்சியிலே தான் இருக்காங்க. அதனால இவங்க சும்மா அதை டைவர்ட் பண்றதுக்கு ஏதோ பண்றாங்க, அதுக்கு நம்ம பெருசா இன்னைக்கு அதிகபட்சம் இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல இருந்து எல்லாரையும் சந்திக்கிற ஒரே முதல்வர் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய முதல்வர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எல்லாரும் தலைமைச் செயலகத்துல ஒரு மணி நேரம் வருவாங்க, ஏதாவது நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதிகபட்சம் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் தலைமைச் செயலர் எல்லாரையும் சந்திக்கிறார். கண்டிப்பா அவர் யாரு மூலமா முயற்சி செஞ்சாருன்னு தெரியல. கண்டிப்பா நேரடியாக முதல்வர் அலுவலகத்துக்கு யார் வேணாலும் தொடர்பு வரலாம். கண்டிப்பாக டைம் வழங்கப்படும். அது எந்த அதான் சொல்றேன். நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் இருக்கீங்க, யார் மூலமா அப்ரோச் பண்ணா முதல்வர் அலுவலகத்துக்கு தொடர்பு பண்ணா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் தெரியும். தினமும் முதல்வர் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் யாரை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு. அதுல ஒரு சில பேர்கள் அவங்க தொடர்பு கொள்ள முடியாமல் இல்ல யாரை மூலமா தொடர்பு கொள்ள தெரியாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கு கண்டிப்பா முதல்வர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டால் கண்டிப்பா அப்பாயின்மெண்ட்.
சார் இன்னும் 2 வாரத்துல நம்ம அந்த சோலார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்குள்ள நம்ம ஒரு சொல்யூஷன் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுல பாலிசி டிஃபைன் பண்ணாம இருக்கும், நம்ம பேட்டரி ஸ்டோருக்கு பாலிசி டிஃபைன் பண்ணாம இருக்கும். மற்றபடி எக்ஸிஸ்டிங் சோலார் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணிருக்காங்க அங்கெல்லாம் லோட் அவைலபிளா இருக்கா இல்ல எல்லாம் இருக்கா. ஏன்னா முன்னாடி நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க, அதெல்லாம் லோட் ஃப்ளோ ஸ்டடி கிளியரா பண்ணி எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது டக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விரைவில் எல்லாமே கொடுத்து முடிக்க முடியும். இந்த ரீபவரிங் இல்ல ரீநேமிங் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்ல. நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கோமோ, நம்ம அதை என்ன 2 லாங்குவேஜ் நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கோமோ அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அது சம்பந்தமா சட்டப்பூர்வமா என்ன செய்யணுமோ அது அந்த முன்னெடுப்பு செய்வோம் சார். நம்ம பாலிசியில என்ன சேஞ்சஸ் இருக்கு. யாரு என்ன சொல்லலாம், நம்மளுடைய பாலிசியில மாற்றம் இருக்கு. அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம், ஆளுநர் சொல்லலாம், ஒன்றிய அரசு சொல்லலாம், எல்லாரும் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். பட் நம்மளுடைய பாலிசியில முதல்வருடைய பாலிசியில எந்த சேஞ்சஸும் இருக்காது. உங்க எல்லாருக்கும் தெரியும், துணைவேந்தருடைய நியமனத்துல கோர்ட்லயும் பெண்டிங் இருக்கு. இது எல்லாமே கவர்னர்ட்டையும் பெண்டிங் இருக்கு. சட்டப்பூர்வமாக நம்ம அதை வந்து ஹைகோர்ட்லயும் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்போ வந்து 5 பேர் கொண்ட குழுவை நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது முடிவுகள் வந்தால் உடனடியாக நியமிக்கப்படும். நம்ம இதுக்கெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு சொல்யூஷன் வரணும்னு தான் நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா வர ஜனவரி மாசத்துல எல்லா யூனிவர்சிட்டிலையும் துணைவேந்தர் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். இதுக்கு கண்டிப்பா ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டக்கூடிய வகையில ஒரு 5 நபர் உள்ள ஒரு செலக்ட் கமிட்டியை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்காங்க. இல்ல அது முதல்வர் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். இல்ல அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஃபைனலைஸ் ஆனோம்னு சொல்றோம். சோ அந்த மாதிரியான முயற்சிகள் நடந்து துணைவேந்தர் நியமிக்கப்பட்டு இந்த அனைத்து நம்மளுடைய யூனிவர்சிட்டி எல்லாம் சீரமைக்கப்படணும். நிறைய பெண்டிங் போஸ்ட் இருக்கு, நிறைய பேர் கான்வகேஷன் நடக்காம இருக்கு, நிறைய பல வருஷங்களா எல்லாம் பெண்டிங் இருக்கு. இது சீரமைக்க வேண்டும். இங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரைவேடைசேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதை செய்யவே மாட்டோம். நன்றி. எல்லா புகார்களும் பல ஆட்சியில எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியும். அவங்க வந்து சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பட் இந்த ஆட்சியில என்னென்ன புகார்கள் இருக்கோ அனைத்திற்கும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். நிறைய புகார்கள் வாங்கப்பட்டிருக்கு, எல்லாமே அப்பப்போ வந்து விசாரணை நடைபெற்றிருக்கு. இப்ப கடந்த வாரத்துல 2 புகார்கள் இருக்குல்ல, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தாரு. அதெல்லாம் இந்த புகாரின் அடிப்படையில் தானே. பல வருஷம் பெண்டிங்ல இருந்ததெல்லாம் வந்து ஒரே வாரத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சம்மனும் அனுப்பப்பட்டு சம்மன் போறது தெரிஞ்சு சிங்கப்பூருக்கும் போயிட்டு வந்தார்ல. சோ அந்த மாதிரி எல்லாமே துரிதமாக நடவடிக்கை இருக்கு. இல்ல நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு கலெக்டர்ல இல்ல ஒரு பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பெண்டிங் இருக்கிறதெல்லாம் வந்து திரும்பவும் நியமிக்கப்பட்டு வந்து மாவட்டத்துல ஒரு சில சப்கோர்ட் இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல பெண்டிங் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. 80% நடைபெறும். 80% நியமிக்கப்பட்டு முடிவடைஞ்சிருச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து அங்கங்க பெண்டிங் இருக்கு, ரிஜெக்ஷன் வந்திருக்கிறதுலாம் திரும்ப மாவட்ட ஆட்சியர் வேலிடேட் பண்ணி ப்ரொபோஸ் பண்றாங்க. என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பார்ட்டி ஃபண்ட் சோலாருக்கு பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதா என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபா கேட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் நானே வந்து கமிஷனருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ பார்ட்டி ஃபண்ட் எங்க வாங்கினாங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வாங்கினாங்க, எதுல வாங்கினாங்க இல்ல ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். அதை அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில எந்தெந்த வகையில என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்குதோ உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும். அதுக்கான நடவடிக்கை இருக்கும். ஏன்னா ஃபார்வர்ட் பண்ண பிறகு காவல்துறை என்ன செய்யறாங்கன்னு நம்ம தலையிட முடியாது. ஸோ கண்டிப்பா அதுல விசாரணை துரிதப்படுத்துற வேலையில காவல்துறை முழுமையா ஈடுபட்டு வராங்க. கண்டிப்பா ரெகுலர் நடந்துட்டே இருக்கு. மீட்டர் ப்ரொக்யூர்மெண்ட் நடந்துட்டே தான் இருக்கு. டிலே இன்ஸ்டலேஷன்ல டிலே இருக்கு. ஏன்னா அதுல நமக்கு இங்க பற்றாக்குறை இருக்கு, எம்ப்ளாயிஸ் பற்றாக்குறை இருக்கு. சோ இது ரெக்டிஃபை பண்ணப்பட்டு சீக்கிரம் அதை செய்யணும். இல்ல ஒரு வாரத்துல அப்ரூவல் கிடைச்சிடும்.